ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீர்த்து நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்த வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலருக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். மருத்துவ ஜோதிடம். இந்த மருத்துவ ஜோதிடத்தில் முதல் நாம் எடுத்துக்கொண்டது தோல் நோய், அடுத்து கண் பார்வை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும், அது எந்த கிரகங்கள் கண் பார்வையை தொல்லை தருகிறது அல்லது நோயாக மாறி வருகிறது, எந்த பரிகாரங்கள், உணவு வகையில் மற்றும் முத்திரை மருத்துவம் சார்ந்த விஷயங்களை இந்த காணொளிகள் பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் ஒளி கிரகங்களான சூரியன், சந்திரன், சுக்கிரன், குரு, இந்த 4 கிரகங்களில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டு அது 2ஆம் இடத்தையோ 12ஆம் இடத்தையோ தொடர்பு கொள்ளும் நிலையில் 6ஆம் இடத்துக்காரன் சம்பந்தம் ஏற்படும் பொழுது அது நோயாக மாறுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சூரியனும் 2 லக்னாதிபதியும் கூடி 6, 8, 12 இருந்து அந்த 2ஆம் இடம் சிம்மமாகவோ அல்லது சுக்கிரனுடைய வீடாகவோ அல்லது சந்திரனுடைய வீடாகவோ இருக்கும் பட்சத்தில் 2 கண்களும் பழுதாகி இருப்பதை காண முடிகிறது. அதே சமயத்தில் சந்திரன் வலுப்பெற்று 12ஆம் இடத்தில் இருந்தால் ஒரு கண்ணும், சூரியனும் இருந்தால் 2 கண்ணும் பாதிக்கப்படும் என்பது சொல்லப்படுகிறது. லக்னாதிபதி சூரியன், 2ஆம் அதிபதி சுக்கிரன் ஆகியவர்கள் இணைந்து 6, 8, 12 இருந்தால் பிறவியிலேயே குருடனாக இருப்பார். சூரியன், சந்திரன், ராகு, கேது கூடி 6, 8, 12 இருக்க சர லக்னமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு கண்ணில் நீர் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் கண் கருவிழி எனப்படும் உறுப்பை பூச்சொரிக்கும் 12ஆம் இடம் சிம்ம ராசியாகி அதில் சந்திரன், சூரியன் என்றாலும் ஜாதகன் குருடனாய் அல்லல்படுவான். சூரியன், சுக்கிரன், லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி ஆகியவர்கள் இணைந்து அவர்களுடைய சொந்த வீட்டிற்கு 6, 8, 12 இருக்கும் பட்சத்தில் கண்ணோய்கள் சுலபமாக வருகிறது. 2ஆம் பாவத்தில் சூரியனும் செவ்வாயும் இருந்தால் ஜாதகரின் கண் பார்வை மேல்நோக்கு பார்வையாக இருக்கும். சந்திரனும் குருவுமாக இருக்கும் பட்சத்தில் சமநோக்கு பார்வையாக இருக்கும். புதனும் சுக்கிரனுமாக இருக்கும் பட்சத்தில் பக்கப்பார்வையாக, அதாவது ஓரப்பார்வையாக இருக்கும். ராகுவும் சனியுமாக இருக்கும் பட்சத்தில் கீழ்நோக்கு பார்வையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. 2ஆம் அதிபதியும் சூரியனும் சேர்ந்து நிற்க இவர்களில் சனி மாந்தியினுடைய தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் கண்ணோய் வருகிறது. அது ஜலராசியில் இருக்கும் பட்சத்தில் கண்களில் அடிக்கடி நீர் வழியக்கூடிய தன்மையை ஏற்படுத்துகிறது. அதனால் கண் மங்களாக தெரியும் சூழலை உருவாக்குறது. சூரியன் பாபருடன் வலுப்பெற்று 12 இருக்கும் பட்சத்தில் வலது கண் பாதிக்கிறது. சூரியன், சந்திரன் பாபருடன் சேர்ந்து 12 இருக்கும் பட்சத்தில் இடது கண் பாதிக்கிறது. செவ்வாய் வலுப்பெற்றிருக்கும் பட்சத்தில் இடது கண்ணும் வலது கண்ணும் 2லும் இரத்த ஓட்டத்தினுடைய ஓட்டம் சீரிட்ட தன்மை ஏற்பட்டு கண் பார்வை குறைகிறது. சூரியனும் செவ்வாயும் வலுப்பெற்றிருக்கும் பட்சத்தில் 2 கண்களுக்கும் பாதிப்பு உருவாகிறது. 2, 12ஆம் பாவங்கள் கண்களை குறிக்கும். அதேபோல் சூரியனும் சந்திரனும் ஒளிதரும் கிரகங்களும். இந்த 2, 12ஆம் பாவங்களும் சூரியனும் சந்திரனும் பாதிக்கப்படுவார்களே ஆனால் கண் பார்வை மங்கும், கண்களில் கோளாறுகளும் கண் பார்வை இல்லாத நிலைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சூரியனும் சந்திரனும் சேர்ந்து கேந்திர கோணங்கள் பெற்றிருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு 6ஆம் இடத்துக்காரன் சம்பந்தம் ஏற்படும் பொழுது, 6ஆம் இடத்துக்காரனுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது ஒளி பொருந்திய நல்ல கண்களை கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் நோய் பற்றுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 2ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர கோணம் பெற்று சுபனுடைய பார்வை பெறும் பட்சத்தில் அழகான கவர்ச்சியான கண்களை பெறுகிறார்கள். 2, 12ஆம் பாவங்களில் தீயக்கோண்கள் இருப்பினும் 6, 8, 12க்குரிய அதிபதிகள் இருப்பினும் பிற்காலத்தில் ஜாதகர் கண்ணாடி அணியும் சூழலை உருவாகிறது. சூரியனும் சந்திரனும் 2, 6, 8, 12 உடையவர்களுடைய சுலபமாக வலுப்பெற நல்ல கண்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். அதே சமயத்தில் இதில் சின்ன கண் நோய்கள் வந்தாலும் இயல்பு நிலை பாதிக்காமலே அந்த கண் நோயிலிருந்து நிவர்த்தி பெறுவதற்கான வைத்தியமும் மருத்துவமும் அவர்களுக்கு சுலபமாக கிடைக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 2ஆம் அதிபதி சனியுடன் கூட
சூரியன் நட்கோர்கள் நல்ல கிரகங்களுடைய பார்வை பெற நல்ல கண்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. துலா சூரியனை ராகு பார்க்க எப்பொழுதும் கண்ணில் கவனம் இருந்து கொண்டே இருக்கும். 2 சனியும் செவ்வாயும் இணைந்து மாந்தி பார்க்க ஆந்தை கண்களாக இருக்கும். சூரியனும் சந்திரனும் 2 இருக்க 2ஆம் அதிபதி தீயவருடன் கூடி சுபர் பார்வை இல்லாது இருக்க தூர பார்வை குறையும், பக்க பார்வை சமமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சூரியனும் செவ்வாயும் 2 அமர நற்கோள்கள் பார்வை இல்லாவிட்டால் இரத்த நிறத்தில் கண்கள் இருக்கும் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 2 குடையவன் சூரியன் செவ்வாயானால் பார்க்கப்பட்டாலும் சேர்ந்தாலும் கண் ஓரம் சிவர்ந்திருக்கும். சூரியன் வரும் கண் நாசமானது 20 வயதிலும், சந்திரனானால் 4 வயதிலும், செவ்வாயானால் 9 வயதிலும் 27 வயதிலும், இரத்த கோபத்தால் கண் பிரஷர் வரும். குருவால் 27 வயதில் வரும். ராஜபோசையையும் ராஜலட்சுமியினுடைய கிருபையும் உண்டாகும் பட்சத்தில் புதன் 36 வயதிலும், சுக்கிரன் 60 வயதிலும், ராகு செவ்வாயானால் 27 வயதிலும், சனியானால் 60 வயதிலும் கண்கள் பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2 தீய கிரகம் இருந்து 2 பாவக்கிரகத்தினுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது கண் பார்வைகள் அதிகமாக பாதிக்கிறது. 2 தீய கிரகம் இருந்து 2 சுவரனுடைய பார்வையை பெறவிட்டால் அடிக்கடி கண்களை மூடி சிமிட்டும் குணாதிசயம் இருக்கும். 2 பாவர் இருக்க, 2ஆம் அதிபர் சுவரனுடன் கூடி இருக்க, குரு லக்னாதிபதியினுடன் கூடி இருக்க, குரு லக்னாதிபதியை பார்க்க அகண்ட சிறந்த கண்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். இதுவரை கண்கள் சார்ந்த பலன்களை சூரியன் தொடர்பு ஏற்படும் பொழுது இருக்கக்கூடிய பாதிப்புகள் சார்ந்த விஷயம் பார்த்தோம். கண்களில் அறுவை சிகிச்சை செய்வதற்கு புதன், வியாழன், வெள்ளிக்கிழமைகள் நலமானது. இக்காலங்களில் நேத்திர ஜீவன் கட்டாயம் இருந்திடல் வேண்டும். 2 அமர்ந்த கிரகம் நல்ல குணம் உண்டு, சமயமறிந்து யோகா பேசுவார். 2 சூரியன் அமரும் பொழுது பொது பலன் என்று பார்க்கும் பொழுது நல்ல குணம் உண்டு, சமயமறிந்து பேசுவான். பாவர் சேர்க்கை பெற்றால் மனைவி விஷம் குடிக்கலாம், சொறி, சிரங்கு, கண் நோய்கள் ஏற்படும். 2 சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பெற சுபர் பார்வை இல்லாவிட்டால் கண் கோளாறு அப்பத்திக்க போது வந்து போகும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, முரண்பாடுகள் இருக்கும். தாய் தந்தை உறவுகள் அவ்வளவாக சுமூகமாக இருக்காது. உள்ளொன்று வைத்து புறமொன்று உரையாடும் தன்மை இருக்கும். விவாகம் காரியம் தடைப்படும். கண் பீழை, கண்ணிற்கு அடிக்கடி பீழை ஏற்படும். பெண்களுக்கு பரிகாரம் மூலம் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். விவாகத்திற்கு பிறகு பிறந்த இடத்தை விட்டு சென்று விடுவான். ஒரு மனைவி இருக்கும் பொழுது மற்றொரு மனைவி அல்லது மற்றொரு தொடர்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சுக்கிரன் பலமாக அமையும் பட்சத்தில் ஒரே மனைவி, படிப்பு குறைந்துவிடும், செல்வந்தராக இருக்க முடியாது, பேசுவதிலும் சில சமயம் தடுமாற்றம் வரும், முகத்திலும் வடு, மச்சம் போன்ற ஏதாவது ஒரு அடையாளம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 25, 26 வயதுகளில் ஒரு கண்டம் சலிக்காது மணிக்கணக்கில் பேசுவதில் வல்லவர், வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதே சமயத்தில் அதுக்கு பெண்கள் அப்போதுக்கப்போது தடையாக இருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது இல்லாமல் சூரியனுக்கு பகையான கிரகம் எந்த கிரகம் இருக்கிறதோ, ராகு, கேது, சனியனுடைய சம்பந்தம் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு ஏற்படும் பட்சத்தில் உறவுகளில் கசப்புக்களை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தாயினுடைய உடல்நலத்தில் ஏற்ற இறக்கம் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நவாம்ச சக்கரத்தில் பாவக்கிரகத்தினுடைய வீட்டில் சூரியன் அமர்ந்து பாவக்கிரகத்தால் பார்க்க பெறும் பொழுது சூரியன் மனைவி மற்றும் புத்திரன் இல்லாத பற்றாக்குறையோடு வாழ்ந்து முடிக்கக்கூடிய தன்மையுள்ளவனாக இருப்பான். ராஜபிளவு என்று சொல்லக்கூடிய தோளில் அங்கங்கே வெடிப்பு ஏற்பட்டு உதிரம் கசியும் நிலையை ஏற்படுத்துகிறது. தனவிரயமும் ஏற்படுகிறது. சூரியனுடைய மற்றும் ஒரு நவாம்சத்தில் சூரியன் அமரும் பட்சத்தில் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் தொடர்பு ஏற்படும் பொழுது பிதுராஜித தனம் உண்டு. சொத்துக்களை அரசாங்கம் கைப்பற்றலாம். சொத்து உலோக வகையாகும். வினயமாக பேசக்கூடிய தன்மை உள்ளவர். தலைவலி, குடும்ப பிரிவு, கெட்ட சகவாசம், வீண் முயற்சிகள், பிறரால் ஏமாற்றப்படுவது, கடன் சுமை, திருட்டு, கெட்ட கனவுகள், தன் வயதிற்கு மூத்த ஆண் பெண்களுடன் கட்டாய உறவு, அதன் மூலம் அவமானம், நஷ்டம், கேவலமான சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஸ்திர சொத்து பாதிப்புகள், இடையூறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பிற்கு சூரியன் என்ற நட்சத்திரத்தில் பாதகமான நட்சத்திரம், அதாவது சந்திரன் தசாபுத்தி அந்தரநாதன் இருப்பில் இருக்க நற்பலன்கள்
செய்யப்படாது தீய பலன்களே அதிகம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சூரியன் செவ்வாய் 2இல் இருந்தால் 2ஆம் அதிபதி மூவரும் பர்வதாம் அங்கிசம் ஏறி நின்றாலும் அல்லது மூவரையும் குரு சுக்கிரன் பார்வை பெற்றாலும் வேத சாஸ்திரமும் தர்க்க சாஸ்திரமும் அறிவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2இல் சூரியன் புதன் சுக்கிரன் சந்திரன் இவர்கள் கூடி நின்றால் ஏதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட வித்தைகளில் கலைகளில் நல்ல தேர்ச்சி பெற்று வித்தகனாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் கூடி குரு பார்த்தாலும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் புதன் அமர்ந்தாலும் ஜாதகன் சபையில் முன்னணியில் இருப்பவனாக சொற்பொழிவாற்றக்கூடிய தன்மையுள்ளவனாக இருக்கிறார். அதற்கு அடுத்து இந்த கண்ணில் ஏற்படும் குறைகளுக்கு என்று பார்க்கும் பொழுது அதிகமாக கால்சிய பற்றாக்குறையும், அதே சமயத்தில் இரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களினுடைய பற்றாக்குறையும், அதே சமயத்தில் இரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய இயல்பு நிலையை மாறிய இரத்த ஓட்டம், அதாவது இயல்புக்கு குறைவான வேகத்தில் செல்லக்கூடியது அது இயல்பு நிலைக்கு அதிகமான வேகத்தில் இரத்தம் செல்லக்கூடியது. இந்த மாதிரி பாதிப்புகளால் கண்கள் பாதிப்பு அடைகிறது. இது பித்தத்தாலும் வாதத்தாலும் கண் பார்வைகள் அதிகமாக பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கபம் அதிகமாக போனாலும் ஒரு காலத்தில் இந்த கண் பார்வை அடியோடு பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை சமன்படுத்திக் கொள்ள உணவு முறைகள் சாலச் சிறந்தது. இதில் அதிக நீர் ஓட்டமுள்ள காய்கறிகள், அதாவது வெள்ளரிக்காய், பீர்க்கங்காய், வெண்டைக்காய், வெங்காயம் போன்ற காய்கறிகள் இந்த கண் பார்வைக்கு சாலச் சிறந்ததாக அமைகிறது. அது இல்லாமல் பொன்னாங்கண்ணி என்ற ஒரு கீரையும் சிறுகீரை என்ற கீரையும் வாரத்தில் 2 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வாருங்கள். அது அடுத்து உணவில் அதிக இரும்புச்சத்து கொண்ட ஒரே கீரை காசினி கீரை என்று சொல்கிறார்கள். அதுக்கு மற்றும் ஒரு பெயர் நம்ம ஊரில் உள்ள புளிச்சக்கீரை தான். அந்த கீரையை அடிக்கடி சாப்பிட்டு வாருங்கள். இரும்புச்சத்து பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய தன்மையுள்ள அத்தனை நோய்களும் அது சமன்படுத்துகிறது. இது இல்லாமல் கிழங்குகள் மற்றும் கிழங்கு வகைகளில் இருக்கக்கூடியது கேரட்டு கிழங்கு அல்லது பீட்ரூட்டில் உள்ள ரசத்தை எடுத்து, அதாவது சாறு எடுத்து அதோடு சேர்த்து சற்று நாட்டு வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கள் கண்டோடு சேர்த்து அருந்தி வர கண் பார்வை வேகமாக ரெக்கவர் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பொன்னாங்கண்ணி கீரையை வாரத்தில் 2 முறையும் புளிச்சக்கீரையை வாரத்தில் 2 முறையும் சாப்பிட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையில் இல்லாத ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க முடியும். இது உணவு வகை மற்றும் தெய்வ வழிபாடு வகை என்று பார்க்கும் பொழுது அம்மன் கோவில், அதாவது மாரியம்மன் கோவில் சம்பந்தப்பட்டது. குறிப்பாக சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை வளர்பிறையில் வரக்கூடிய திங்கட்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள். ஒரு பெரிய மாற்றத்தை உணர முடியும். அதற்கு அடுத்து சுக்கிரனால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது ஸ்ரீ அருள்மிகு ரங்கநாதர் ஸ்ரீரங்கம் சென்று வாருங்கள். அது ஒரு பெரிய மாற்றத்தையும் வித்தியாசமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் கண் பார்வையினுடைய துரித நிவாரணம் அடைவதற்கு சாலச் சிறந்ததாக அமையும். அதே சமயத்தில் சூரியனால் பாதிக்கப்படும் பொழுது உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள சிவன் கோயில் வளர்பிறையில் வரக்கூடிய பிரதோஷத்தன்று ஒரு 200 கிராம் அல்லது ஒரு 1/4 கிலோ ஜவ்வாது விபூதி வாங்கி அபிஷேகம் செய்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றம் வருவதை உணர முடியும். இது இல்லாமல் வீட்டில் கனகதாரா ஸ்தோத்திரம் என்ற ஒரு ஸ்தோத்திரத்தை தினம் காலையில் ஒரு 19 நிமிடம் வரை ஒலிக்க விடுங்கள். ஒரு பெரிய மாற்றத்தை காண முடியும். அதற்கு அடுத்து மருத்துவ முறையில் மாற்று மருத்துவம் என்று பார்க்கும் பொழுது பிராணமுத்திரை என்று சொல்லக்கூடிய குபேர முத்திரை என்றும் சொல்லுகிறார்கள், பிராணமுத்திரை என்றும் சொல்கிறார்கள். இது முத்திரையினுடைய அமைப்பு எவ்வாறு என்று பார்க்கும் பொழுது 2 கையிலும் சந்தன விரலும் நடுவிரலும் கட்டை விரலினுடைய நுனியை சேர்த்து கை மேல் நோக்கி இருக்குமாறு அமர்ந்து ஒரு 15 நிமிடம் அல்லது 20 நிமிடம் அமர்ந்து வாருங்கள். அதற்கடுத்து ஒரு 10 நிமிடம் இடைவெளி விட்டு வருணமுத்திரை என்று நீரோட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய முத்திரையை பயன்படுத்தி பாருங்கள். வருணமுத்திரை மற்றும் பிராணமுத்திரை என்பது குபேரமுத்திரை என்று சொல்லுகிறார்கள். வருணமுத்திரை என்பது இந்த அமைப்புள்ள முத்திரை, பிராணமுத்திரை என்பது இந்த அமைப்புள்ள முத்திரை. இந்த முத்திரை மட்டும் செய்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றத்தை கண்டிப்பாக உணர முடியும். இது இல்லாமல் அபான முத்திரை என்று ஒரு முத்திரை இருக்கிறது. அந்த முத்திரையும் செய்து வாருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில் எந்தவித மருத்துவ செலவும் இல்லாமல், உடலுக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் இயல்பான இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி இரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களினுடைய மற்றும் வெள்ளை அணுக்களினுடைய தன்மையை அதிகப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றத்தை தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை.
அதற்கு அடுத்து நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த தெய்வத்தை முழுமையாக முழு ஈடுபாட்டோடு வணங்கி வாருங்கள். அந்த தெய்வம் மனப்பூர்வமாக உங்களுக்கு உதவி செய்யும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை என்பதை சொல்லி மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்குச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.